காண்டூர் கால்வாயில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி பொள்ளாச்சியில் உள்ள பரவிக்குளம் ஆழியார் பாசன திட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சோலையாறு, பரவிக்குளம் ஆகிய பாசன திட்ட அணைகளில் சேகரிக்கப்படும் தண்ணீரை காண்டூர் கால்வாய் வழியாக திருமூர்த்தி அணைக்கு கொண்டு சென்று கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 4 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறந்துவிடப்படுகின்றது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணைகள் நிரம்பி நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகின்றது. திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் காண்டூர் கால்வாய் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் காண்டூர் கால்வாயில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி பொள்ளாச்சியில் உள்ள பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட செயல் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குள் பணிகளை நிறைவு செய்து காண்டூர் கால்வாய் வழியாக திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஆழியாறு பாசன திட்டத்தில் காண்டூர் கால்வாயை சீரமைப்பு பணிகள் மிக தாமதமாக மெத்தன போக்குடன் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால மழை பெஞ்சு அணைகள் நிரம்பியும் தண்ணி எடுக்க முடியல. ஆனால் ஆயக்கட்டு முழுவதும் கடுமையான வறட்சி. கோழிக்கு தண்ணி இல்லை, ஆட்டுக்கு தண்ணி இல்லை, மாட்டுக்கு தண்ணி இல்லை, தென்னை மரத்தில் வெங்காயம் முறை வறண்டுட்டு இருக்குது. ஆக இவங்க கால்வாய் பணியை மிக மெத்தனமாக செய்வதால் ஆயக்கட்டு விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள்.